الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து ஆளுகின்ற வல்லவன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா அல்லலாத்தலகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல்லையும் செயலையும் சஹீகரையையும் தனது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், முத்தகீன் அனைவர் மீதும், அவர் உம்மத்தலாக வீற்றிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறையின்றி நிறைவேற்றுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீது இரண்டு வகையான அமல்களை கடமையாக்கி இருக்கின்றான். நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட அமல்கள், நமது பொருள் சம்பந்தப்பட்ட அமல்கள். உடல் பொருள் இரண்டும் இணைந்தது. தொழுகை, நோம்பெல்லாம் நம்முடைய உடலோடு தொடர்புள்ளதாக இருக்கின்றது. ஆகையினால் அது எல்லோர் மீதும் கடமையாக இருக்கின்றது. ஏழை பணக்கார் என்ற வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஹஜ்ஜி என்பது உடல் பொருள் இரண்டும் இணைந்திருப்பதின் காரணமாக எல்லோர் மீதும் கடமை இல்லை. யாருக்கு உடல் ஆரோக்கியம், அதே நேரத்தில் பணத்துக்குரிய வாய்ப்பு, செலவுக்குரிய பணம், இந்த இரண்டும் இருந்தால்தான் ஹஜ்ஜி கடமையாகின்றது. அதே போன்றுதான் ஜகாத். ஜகாத் என்பது பொருள் சம்பந்தப்பட்டது. எனவே இது எல்லோர் மீதும் கடமை இல்லை. யாருக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கின்றானோ, ஷரியத்தில் சொல்லப்பட்ட அந்த அளவு அவரிடத்திலே செல்வம் இருந்தால் அந்த ஜகாத் அவர்களுக்கு கடமையாகின்றது. இந்த கடமை சாதாரணமான ஒரு கடமை அல்ல. எப்படி மற்ற கடமைகளோ அதே போன்றுதான் ஜகாத்தும் ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே தொழுகையும் ஜகாத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கின்றான். எப்படி தொழுகாதவர்கள் பெரும் குற்றவாளியோ, அதே போன்றுதான் ஜகாத்து கொடுக்காதவர்களும் பெரும் குற்றவாளிகள். வல்லதீன லா யூத்தூன ஸகாத் வஹும் பில் ஆখিরাத்தி ஹும் காஃபிரூன். ஜகாத்து கொடுக்காதவர்கள் மறு உலகத்தை மறுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா ரொம்ப உறுதியாக சொல்கிறான். ஆகவே ஜகாத் ஒரு முக்கியமான கடமைகள் ஒன்றாக இருக்கின்றது. நிறைய ஆயத்துக்கள் அல்லாஹ் குர்ஆனில் ஜகாத் சம்பந்தமாக சொல்லியிருக்கின்றான். ஒரு ஆயத்து சொல்கின்றான், வல்லதீன யக்னிஸூன ذஹப வல்ஃபில்லத, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைக்கின்றார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதை அவர்கள் செலவு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு ஃபபஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், மிகப்பெரிய தண்டனை உண்டு என்று நீங்கள் சொல்லுங்கள், சுப செய்தியாக சொல்லுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், அதை அந்த தங்கத்தை, அந்த வெள்ளியை உருக்கப்பட்டு அவருடைய முதுகுகளிலும் விலா எலும்புகளிலும் நெத்தியிலும் சூடு போடப்படும். ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹும் வ நுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் நீங்கள் சேர்த்து வைத்த பணம் என்று சொல்லப்படும் என்று இந்த ஆயத்தை இறங்கிய உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் திகைத்து விட்டார்கள். அப்படி என்றால் பணத்தை சேர்த்து வைக்கவே கூடாதா? பணம் சேர்த்து வைத்தால் வல்லதீன யக்னிஸூன ذஹப, யார் தங்கத்தை வெள்ளியையும் சேர்த்து வைக்கின்றார்களோ அவர்கள் இவ்வளவு பெரிய தண்டனைக்கு ஆளாகுவார்களே, நாம் சேர்த்து வைப்பது தவறா என்று எல்லோரும் குழம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள்,
நான் நபி இடத்தில் இதனுடைய விளக்கத்தை கேட்டு வருகிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உமரே, அல்லாஹு தாலா பணத்தை சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு இருந்தால் எப்படி வராதத்து சட்டம் மௌத்தானதுக்கு பின்னால சொத்தை பங்கு வச்சு கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை அல்லாஹ் எப்படி இறக்கியிருப்பான்? பணத்தை சேர்த்து வைப்பது தப்பு கிடையாது. அப்போ இது ஆயத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்க? கன்சு என்றால் ஜக்காத்து கொடுக்காத பணம், இதுக்கு பேர் தான் கன்சு. வல்லதீன யக்னிஸூன ஸஹப, யார் ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த தண்டனை தவிர ஜக்காத்து கொடுத்தவர்களுக்கு அல்ல. பொதுவாக பணத்தை சேர்த்து வைப்பது தப்பு கிடையாது. ஜக்காத்தை கொடுக்காமல் சேர்த்து வைத்தால் அது மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரியதாக மாறி பல கஷ்டங்களை அவனுக்கு மறு உலகத்திலே கொடுக்கும். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் கஞ்சத்தனமாக ஜக்காத்து கொடுக்காமல் சேர்த்து வைத்த பணத்தை பாம்பாக மாற்றி அவருடைய கழுத்தில் போடப்படும், அது அவர்களை கடினமாக குத்தும் என்று வருகின்றது. நிறைய இப்படி ஹதீதுகள் வருகின்றது. அல்லாஹு தாலா ஜக்காத்து கொடுக்காத எந்த ஒரு பணத்தையும் அல்லாஹு தாலா வளர்ச்சி அடைய வைக்க மாட்டான். நபியே, ஜக்காத்தை நீங்க வசூல் பண்ணுங்க, அதனால அவருடைய பணம் சுத்தமாகின்றது, அவருடைய உள்ளம் சுத்தமாகின்றது. ஜக்காத்து பெரும் தொகையை எடுக்குகின்ற பொழுது மனசுல ஒரு விதமான தயக்கம் ஏற்படும். இவ்வளவு பணத்தை கொடுக்கவா? கொடுத்து தான் ஆகணும், அல்லாஹ்வுடைய கடமை. அப்போ உள்ளத்திலும் சுத்தம் ஏற்படுகின்றது. அந்த பொருள் ஜக்காத் என்றாலே பல அர்த்தம், சுத்தம், வளர்ச்சி ஏற்படுகின்றது. ஜக்காத்து கொடுக்க அந்த பணம் வளர்ச்சி அடைகின்றது. அந்த குடும்பத்தில் அது தொடர்ந்து இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்குகின்றது. இப்படி நிறைய ஆயத்துக்கள், ஹதீதுகள், எண்ணற்ற ஹதீதுகள் இது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆனில் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறான். ஆகவே ஜக்காத்து கடமை உள்ளவர்கள் அதில் கொஞ்சமும் தாமதிக்கக்கூடாது. ஜக்காத் கொடுக்காதன் காரணமாகத்தான் பல அழிவுகள், பலவிதமான அதாவது நாசங்கள் ஏற்படுகின்றது. ஒரு பொருளில் ஜக்காத்து கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த பொருள் அழிந்துவிடும் என்று வருகின்றது. ஆக இப்படி ஜக்காத்து அவசியம் என்பது நாம் தெரிந்ததற்கு பின்பும் இன்றைக்கு நமது காலத்தில் எப்படி ஜக்காத்து, இதைத்தான் நம்ம கொஞ்சம் தெரிய வேண்டும். ஆடு மாடு ஒட்டகத்துடைய ஜக்காத்துக்கள் எல்லாம் ஹதீஸ்ல விளக்கமா இருக்கு. இப்ப நம்ம ஆடு மாடுலாம் ஒட்டம்லாம் மேய்க்கல, அதை இது பண்ணல. நம்மகிட்ட என்ன இருக்குது? பணம் இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, இதுதான் இருக்கு. வியாபாரிகள்கிட்ட வியாபார சரக்கு இருக்குது. இந்த இவைகள் அதாவது 87 கிராம், 87 ரெண்டு விதமான ராயத்தில் 87 வச்சுக்கலாம். 87 கிராம் தங்கம், அதைத்தான் நம்ம கணக்கெடுக்கணும். 87 கிராம் தங்கம் அளவுக்கு நமக்கு அதாவது பணம் இருந்தால், பணமா இருக்குது அல்லது தங்கமா இருக்குது அல்லது வெள்ளியா இருக்குது அல்லது வியாபார சரக்காக இருக்குது, இது எல்லாத்தையும் நீ கணக்கு போடணும். நீங்க குடியிருக்க வீடு அது கணக்கு கிடையாது. 10 வீடு வாங்கி விட்டுருக்கீங்க, விற்பனைக்கு அல்ல, எதற்காக? வாடகை வரட்டும், அதை வச்சு நம்ம கதையை ஓட்டிக்கலாம்னு சொல்லி வீடு வாங்கி விட்டுருக்காங்க. அதை மாதிரி வாடகைக்கு கார் வாங்கி விட்டுருக்காங்க. இப்படி பெரிய தொழிற்சாலையை வச்சிருக்காங்க, மிஷின்கள் இருக்கின்றது, பிரஸ் இருக்குது, பெரிய பெரிய மிஷின் இருக்குது. அந்த மிஷின்களுக்கு ஜக்காத்து கிடையாது. எனது வியாபாரத்துக்கும் இல்லை. ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கீங்க, நம்ம இதில் வீடு கட்டணும் அப்படின்னு நியத்தில் வாங்கியிருக்கீங்க, விற்கிறதுக்கு இல்லை. இப்படி எந்த பொருள்கள் எல்லாம் உபயோகத்துக்காக என்று நாம் சொல்கின்ற பொழுது நாம் எந்தெந்த பொருள், வாஷிங் மிஷின் இருக்குது, வண்டி இருக்குது, நூலகங்கள் இருக்குது, ஏன்னா வாடகைக்கு விடுவதற்காக பொருட்கள் வாங்கி வச்சிருக்கோம், வாடகைக்கு விடுறோம், ஏணி இந்த மாதிரி பொருள் சில வாடகைக்கு விடுறாங்க. இவைகள் எல்லாம் அல்ல, இவைகள் மீது ஜக்காத்து வாஜிபு கிடையாது. வேற எதன் மீது வாஜிபு?
வியாபார சரக்கு எதுவாக இருந்தாலும் அதன் மீது ஜக்காத்து வாஜிபாகும். இது ரொம்ப முக்கியமானது. வியாபாரத்துக்காக நீ என்ன வாங்கி வச்சிருந்தாலும் அது கணக்கு ஜக்காத்து வாஜிப். அதே மாதிரி பணம், தங்கம், வெள்ளி, இதை இது வளரும் பொருள். இதை மார்க்கெட்டில் விட்டா வளரும். அதை நீங்க தடுத்து வச்சிருக்கிறதுனால ஷரியத்து சொல்லுது நீங்க அதுல இருந்து ஜக்காத்து கொடுங்க. ஏன் நீ அதை தடுத்து வைக்க? அதை வளர்ச்சியில வியாபாரத்தில் போட்டு வளர்ச்சி உண்டாக்கு. வருஷம் கொடுத்தா என்ன ஆகுறது? அப்போ அது உண்டு தவறுது. அப்போ ஆக தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருள், இந்த நான்கும் நாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது 87 கிராமோட நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம அதை ஒரு குறிப்பிட்ட நாள் சந்திர கணக்கல்ல, இந்த அரபியினுடைய வருடம் தான் கணக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க. சூரியன் கணக்கு வித்தியாசம் வரும். வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க ஒட்டு மொத்தமாக கணக்கு பார்த்துடணும். ஒருத்தர் சொந்த செலவுக்காக ஒரு பணம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு, அல்லது ஒரு கல்யாணத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு, மகா கல்யாணம் வருது. இப்படி பல சிக்குகள், பல பிளப்புகள், பல விதமான அதனுடைய பிரிவுகள், இப்படியெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், இதுக்கு சக்காத்து உண்டுமானா எல்லாத்துக்கும் உண்டு. ஒட்டு மொத்தமாக நீங்கள் கணக்கு போட்டணும். வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய ஒட்ட பணத்தை எந்த நாள் நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அந்த அரபி மாத கணக்கின் பிரகாரம் எல்லா விதமான ஒட்டு மொத்தத்தை நீங்கள் கணக்கு போடணும். கணக்கு போட்டு 100க்கு 2 என்ற அடிப்படையில் 1000க்கு 25 ரூபா என்ற அடிப்படையில் 1,00,000க்கு 2,500 ரூபா என்ற அடிப்படையில் நீங்கள் கணக்கு சக்காத்தை அவசியம் கொடுத்தே ஆக வேண்டும். இது நம்முடைய இன்றைய அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. யாருக்கு மீது ஜக்காத்து வாஜிபா இருக்கோ அவங்க ஜக்காத்து வாங்கக்கூடாது. நமக்கே வாஜிபா இருக்குது, நம்ம ஜக்காத்து வாங்கினா நமக்கும் செல்லாது, கொடுத்தவங்களும் செல்லாது. அதனால ஜக்காத்து கொடுப்பது ரொம்ப நல்ல முறையில் தெளிவில்லாமல் கொடுக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய பணம், நம்முடைய பணம் அல்ல. அல்லாஹ் யாருக்கு சொல்லியிருக்கானோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அல்லாஹு தஆலா இல் ஃபுகராய் வல் மசாகின், ஏழை எளியவர்கள், வழிப்போக்கர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், பெரும் கடனில் மாட்டிக்கொண்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்கலாம். அதை மாதிரி யாரு கொடுக்கக்கூடாது? நம்முடைய அதாவது தாய், தந்தை, மேலிக்கு அப்படி பாட்டியுடைய பாட்டி, மேலிக்கே போகணும். அப்படி நம்முடைய அசல், நம்முடைய பாட்டன்மார்கள், பாட்டிமார்கள், இப்படி தாய் தந்தையிலிருந்து யாரெல்லாம் பிரிகிறாங்க, யாரெல்லாம் மேலிக்கு நேரடியாக போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நமது பிள்ளைகள், பிள்ளையின் பிள்ளை, அந்த பிள்ளை அப்படி கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவி கொடுக்கக்கூடாது, மணவன் கனவி கொடுக்கக்கூடாது. இப்படி அதே போன்று செல்வந்தர்களுக்கும் இந்த ஜக்காத்தை நாம் கொடுக்கக்கூடாது. இந்த சட்டத்தை நாம் கவனத்தில் வைக்காமல் கொடுத்தால் அந்த ஜக்காத்து நமக்கு செல்லுபடியே இல்லாமல் ஆகிவிடும். நமக்கு கடன் இருக்குது, பணம் இருக்குது, 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பணம் இருக்குது, ஆனால் ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது. நம்ம இந்த கடனை கழிச்சுட்டு தான் ஜக்காத்து கொடுக்கணும். கடனெல்லாம் போகத்தான் ஜக்காத்து வாஜிபே தவிர கடனை கணக்கில் வச்சு கொடுக்கக்கூடாது. பிஎஃப் பணம் இருக்கு, கைக்கு வரல, அதுக்கு ஜக்காத்து கிடையாது. எந்த பணம் நம்ம கைக்கு வருதோ அப்போதான் ஜக்காத்து வாஜிப். அதே மாதிரி இந்த ஜக்காத்தை நாம் ஒரு ஆளுக்கு, ஒரு ஏழை மிஸ்கின்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கணும். சொந்தம் ஆக்கி கொடுப்பது என்பது வேறு, ஆகுமாக்கி கொடுப்பது என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சொந்தமாக்கி கொடுக்கறது என்ன? உதாரணமாக ஒரு சாப்பாடு ஆக்கி நீங்கள் அதை பார்சல் போட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் கையில் கொடுக்குறீங்க, இது அவனுக்கு சொந்தமாக்கிட்டீங்க. அவன் கொண்டு போய் வித்தா கூட ஒன்றும் கேட்க முடியாது, அவன் தூர வீசினா கூட நீங்கள் கேட்க முடியாது. ஏன்? அவனுக்குன்னு சொந்தமாக்கிட்டீங்க. இதே நேரத்தில் சூப்பராக விரிச்சு 10-50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. இப்போ இது ஜக்காத்தில் சேருமா? சேராது. இது ஆகுமாக்குதல். ஒரு வீட்டுக்கு ஒருத்தன் வாடகைக்கு வர்றான், அது அவன் குடியிருப்பதற்கு ஆகுமாக்குறீங்க. அந்த வீட்டை அவனுக்கு சொந்தமாக்கி கொடுக்கல. சொந்தமாக்குறது வேற, ஆகுமாக்குறது வேற. அவ சொந்தமாக்கி ஒரு ஆளுக்கு கொடுக்காத எந்த விஷயத்திலும் ஜக்காத்து கூடாது. உதாரணமாக
பள்ளியாசலில் வாளி கொண்டு வர்றாங்க, காசு போடுறிய ஜக்காத்துடைய காசு. மார்சாக்கடை வெளியே துண்டு பிடிச்சிருக்காங்க, ஜக்காத்துடைய காசு போடுறிய. கஞ்சிக்கு ஜக்காத்துடைய காசு போடுறிய, ஃபேனுக்கு ஜக்காத்து வாங்கி போடுறிய. எதுவுமே கூடாது. ஏன்? இது யாருக்கும் சொந்தம் இல்லை, அல்லாஹ்வுக்கு சொந்தம். கஞ்சி ஒரு ஆள் விற்கிறது கொண்டு போனான்னா விடுவோமா? அவனுக்கு நம்ம, அதாவது கஞ்சி பொதுவானது, யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாத்துக்கும் உள்ளது. ஃபேன், பள்ளியாசலோட ஃபேன் இருக்கா, எல்லாத்துக்கும் அது பொதுவானது, இவருக்கு அவருக்குன்னு இல்லை. அப்போ எந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு சொந்தமாக்கப்படவில்லையோ அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆள் துணி வாங்கி கொடுக்குறீங்க, ஜக்காத்து தகுதி உள்ளவருக்கு. தகுதி இல்லாம கொடுத்தா அவங்க குற்றாது, அவரும் குற்றமாயிரும், அவரு கேட்கணும். ஆக இது ரொம்ப பார்த்து முறையாக நாம் செலவு செய்யவில்லை என்றால் பெரிய ஒரு சிக்கல் நமக்கு மாட்டிக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இருந்தாலும் சட்டங்களை நம்ம தெரிஞ்சு யாரு கொடுக்கணும் கொடுக்கூடாதுங்கிற அந்த விவரத்தை தெரியாமல் நாம் பாட்டுக்கு ஜக்காத்தை கொடுக்குறோம். அப்படி சில பேர் இதை கொடுக்குறோம் அவ்வளோதானே, இதில் என்ன அப்படி இப்படின்லாம் நம்ம இது நம்மளா ஒரு ஆலோசனை, நம்மளா ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு செய்தால் அது கூடாது. அதனால இந்த ஜக்காத்துடைய சட்டத்தை சுருக்கமாக நாம் விளங்க வேண்டும். நமக்கு எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு தங்கம் இருக்குது, இதை கணக்கெடுத்து வருஷத்துக்கு ஒரு தடவை நாம் அதை சரியான முறையில் நாம் அதை கொடுத்து வர வேண்டியது என்பது நம்முடைய ஃபர்லான கடமை, சாதாரணமான கடமை அல்ல. ஆகவே ஜக்காத்து சம்பந்தமான என்ன கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட நல்ல தெரிந்த ஆலிம்கள்ட்ட அதை கேட்டு நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். தெளிவுபடுத்தாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதோ ஒரு அளவு கொடுக்குறோம், என்னங்க அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், ஜக்காத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்குங்க, சரி நல்லதா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் கணக்கு அவசியம், கணக்கு இருக்கணும். கணக்கு சரியத்தை ரொம்ப கட்டாயமாக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கணக்காக ஜக்காத்து வாங்கினாங்க. ஒரு மாடு ஒருத்தர் தந்து தும்பு தராட்ட கூட அவன் மீது நான் யுத்தம் தடுப்பேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அந்த அளவு ஜக்காத்து வசூல் பண்றதுல ரொம்ப அவசியமா இருக்காங்க. ரெண்டாவது சொல்றாங்க, ஜக்காத்து வாஜிப் ஆயிட்டா அதை தாமதப்படுத்தக்கூடாது, கொடுக்கலாம். சில பேர் இந்த வருஷத்தை ஜக்காத்து வாஜிபாகி 4-5 மாசம் கழிச்சு கொடுக்கறது, அப்படி கொடுக்கக்கூடாது. ஜக்காத்து எப்போ வாஜிப் ஆகுதோ அது உடனே கொடுத்துடணும். அதுக்கடுத்து முக்கியமாக, ரொம்ப முக்கியமாக சொல்றாங்க, ஜக்காத்து எப்படி நம்ம தொழுகைக்கு நீயத்தோ, ஒதுவுக்கு நீயத்து செய்யறோம், மற்ற இபாதத்துக்களுக்கு ஃபர்லான இபாதத்துக்கு நீயத்து செய்யற மாதிரி ஜக்காத்து நீயத்து அவசியம். நீயத்து இல்லாம கொடுத்தீங்க அது சரி. நீங்க ஒரு ஆள்கிட்ட பொறுப்பாக என்னாங்க, ஒரு 10,000 ரூபாய் ஜக்காத்துக்கு இது வச்சுக்கோங்க, நீ யாருக்கும் கொடுங்க என்று நீங்க கொடுக்கும்போது நீயத்தை வச்சு கொடுத்துட்டா போதும். அவரு கொடுக்கும்போது அதை நீயத்தை வைக்காட்டும் பரவாயில்லை. ஒரு கணக்கு பண்ணிகிட்டையோ ஒரு மேனேஜர்கிட்டையோ நீங்க ஒப்படைக்கும் பொழுது இது ஜக்காத்துடைய பணம் என்று சொல்லி நீங்க ஒப்படைக்கணும். அதே போன்று மதரசாக்களுக்காக நிறைய வர்றாங்க. ஜக்காத்து எல்லாமே மார்சா கொடுக்க அப்படி கிடையாது, ஏழை எளிகளுக்கு உள்ளது. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் போய் சேரணும், எல்லா ஏழைகளுக்கும் போய் சேரணும், சொந்தக்காரங்களுக்கு போய் சேரணும். குறிப்பாக நம்ம சொந்தத்துல யார் சிக்கல்ல இருக்காங்களோ, கடன்ல இருக்காங்களோ, ஏழைகளா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும், முதல் உரிமை அவங்களுக்கு தான். அதுக்கு அடுத்து மற்ற ஏழை பானைகள், ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள், கடன் தொல்லை உள்ளவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. டவுன்களில் இல்லைனாலும் கிராமங்களில் இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள மக்களை நாம் முயற்சி எடுத்து அந்த ஜக்காத்தை அவங்கள்ட்ட போய் சேர்த்து வைக்கின்ற பொழுது அவங்க ரொம்ப துவா செய்கிறாங்க. எத்தனையோ பேர் கால் எடுக்கப்பட்டு கண் இல்லாதவர்களாக, வாடகை கொடுக்க முடியாம, மருந்து வாங்க முடியாம எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த ஜக்காத்து போய் சரியான முறையில் சேர்றதில்லை. அது எப்படியோ வசதி உள்ளவங்களுக்கு பற்றி எல்லாரும் சுத்திடுது. அப்படி இருக்கக்கூடாது. ஏழைகளுக்கு தான் முதல் இடம். இரண்டாவது மதரசாக்களுக்கு கொடுக்கலாம், ஒரு அளவு தான், ரொம்ப இல்லை. அதுவும் அவசியமாக நாம் 1 ரூபா எடுத்து கொடுத்தாலும் இது ஜக்காத்துங்க, தனிய பில் போட்டு ஜக்காத்து அப்படின்னு அந்த பில்லிலே எழுத வைக்கணும். இது ஜக்காத்துன்னு எழுதுங்க. நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டு போயக்கூடாது. ஏன்னு சொன்னா மதரசாக்கள்லேயே ரொம்ப பேணிக்கோட தான் செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அதை வலியுறுத்துவது ரொம்ப அவசியமா இருக்குகின்றது. அதில் குறை செய்து விட்டால் நாமும் குற்றவாளியா போயிடும். அப்போ அல்லாஹ் தஆலா ஜக்காத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறத இல் ஃபுகராய் வல் மசாக்கீன், ஏழைகள், மிஸ்கீன்கள், ஒண்ணுமில்லாம தெருவில் கிடக்கிறவன், வல் ஆமீலின் அலைஹா, ஜக்காத்தை வசூல் பண்றவன், வேற வழி இல்லை, அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும், அவங்களுக்கு கொடுக்கணும்.
இவங்க வபரி சபீல் வழிபோக்கர்கள் புதுசாக இஸ்லாத்தில் வந்தவங்க, அவங்கள ஊக்குவிப்பதற்காக சக்காத்து கொடுக்கலாம். அவன் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், அவங்களை ஸ்திரப்படுத்தணும், அவன் ஈமானை உறுதிப்படுத்தணும், அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு பேர் முஅல்லஃபத்துல் குலூப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி கடன் தொல்லையால திணறி போயிருக்கான், வல் காரிமீன ஃபீ ஸபீலில்லாஹ், வல் காரிமீன் கடன்காரர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய விளக்குகளை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப ஜகாத் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழையாக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ செய்யுங்க யா ரசூலுல்லாஹ் செல்வத்துக்குன்னு சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கொஞ்சமான இந்த பணம், இந்த ஏழ்மையான நிலையில் நீங்க இருந்து அல்லாஹ்வை வணங்குறது ரொம்ப நல்லது. நிறைய பணம் வந்து ஒரு சமயம் நீங்க அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டு தூரமா போயிட்டா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவரு கேட்கல, வற்புறுத்தி துஆ செய்யுங்கன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாரு. அவருக்கு எல்லா விதமான பரக்கத்தும் வந்துருச்சு. பெரிய செல்வந்தர் ஆயிட்டார். ஆடு மாடு ஒட்டகம் பெருகி போச்சு. ஜும்மாவு கூட அவரால் வர முடியல, அவ்வளவு பெரிய செல்வம் வந்துருச்சு. அப்போ ஜக்காத்துடைய சட்டம் இறங்குச்சு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட ஜக்காத்து வசூல் பண்றதுக்கு கணக்கு போட்டு அனுப்புறாங்க. இந்த மாதிரி இத்தனையில இத்தனை கொடுக்கணும், இத்தனை ஆடுல இத்தனை, மாடுல இத்தனை, ஒட்டகத்துல இத்தனை. அவன் மனிதன் செல்வம் வந்ததுக்கு பின்னால மாறி விடுவான், அவனுடைய சூழ்நிலை மாறிவிடும். ஏன்னு சொன்னா பணம் என்பது உயிரில் ஒரு பகுதின்னு சொல்றாங்க. உயிரில் ஒரு பகுதி, உயிர் எப்படியோ அதை மாதிரி தான் பணம். அந்த பணத்தை கொடுக்குறதுங்கிறதுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும், கௌஃப் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா இவ்வளவா எத்தனை பேர் இருக்காங்க நகைகளுக்கு சக்காத்தை கொடுக்காம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய மக்கள் சரியான முறையில் அதை கொடுக்கறதே இல்லை. அதை பற்றி உள்ள விளக்கமும் தெரியுது கிடையாது. மற்றதெல்லாம் பயான் கேட்போம் அதிகமாக, ஜக்காத்துடைய பயான்கள் ரொம்ப கம்மி, விளக்கமாக சொல்லப்படுறது ரொம்ப கம்மி. அப்போ உயிரில் ஒரு பகுதி பணம். கண் தனானும் பிற ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் பிரியப்படக்கூடிய பொருளை தான் செலவு செய்யாதான் நன்மை கிடைக்கும். இந்த ஆயத்தில் விளக்கு எழுதுறாங்க. ஆக அவர்கிட்ட போய் சொல்லணும்னு அவர் சொல்லிட்டு அதை வசூல் பண்ண ஜக்காத்தை வசூல் பண்ண போன ஆள்கிட்ட சொல்லிட்டாரு, இது வந்து வரி மாதிரி இருக்குது, வரி போடுற மாதிரி இருக்குது, இது என்ன இவ்வளோ போட்டிருக்காங்க, நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த விஷயத்தை அவர் சொல்றார். இந்த மாதிரி இப்போ அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கிட்டான். ஃபலம்மா அத்தாஹும் மின் ஃபضலிஹி பகிலு பிஹி வதவல்லவ் வஹும் முஅரிதூன் ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு. எவ்வளவு கடினமான ஒரு இந்த சக்காத்து கொடுக்காது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுத்துது பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழக்கூடிய ஒரு சஹாபி ஜக்காத்துடைய அந்த பணத்தை மறுத்ததுனால அல்லாஹ் சொல்றான், அவர் ஏழையாக இருந்தாரு, நம்ம பணத்தை கொடுத்ததுக்கு பின்னால கஞ்சத்தனம் பண்ணிட்டாரு, ஜக்காத்தை மறுத்துட்டாரு. அதனால ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு, கியாமத்து நாள் வரையும் அவருடைய உள்ளத்துல நீங்காத நயவஞ்சகத்தனத்தை அல்லாஹ் தஆலா போட்டுட்டான். எதுவரை? கியாமத்து வர. இனி அவர் இதை விட்டு மீளவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நயவஞ்சகத்தை போட்டு இந்த ஆயத்தை இறங்க ஒண்ணு அவர்கிட்ட சொல்லப்பட்டது, இப்படி உனக்கு விஷயமா ஆயத்தை வந்துருச்சுப்பா. அந்த ஆள் பதறிட்டாரு. அப்படியா ஆயத்தை வந்துருச்சா? ஓடி வந்தாரு, தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிட்டு. ரசூலுல்லாஹ் வந்து நாங்கள் யாரை சொல்லலாம், நான் ஏதோ இது பண்ணிட்டேன், எடுத்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்போ அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், கியாமத்து வரைக்கும் ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம், கியாமத்து வரைக்கும் உள்ளத்துல நயவஞ்சகம் இருக்கும், நயவஞ்சகக்காரங்க நான் வாங்க மாட்டேன்ட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் வரைக்கும் வாங்கினேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் அதை எடுத்துட்டு வந்தார். அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வாங்காத நான் எப்படி வாங்குவேன், தடுத்துட்டாங்க. உமர்ல ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். ஹஸரத் உமரும் சொல்லிட்டாங்க, நானும் வாங்க மாட்டேன், ரெண்டு பேரும் வாங்க, நான் எப்படி வாங்குவேன். உஸ்மான் கலீல் ஆட்சியில் அவர் வஃபாத் ஆயிட்டார். பாருங்க, இந்த ஜக்காத்தில் அவர் செய்த ஒரு சின்ன தவறு, ஒரு தாமதம், ஒரு விதமான பேச்சு எவ்வளவு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுருச்சு. சாதாரணமான சிக்கல் அல்ல. அதனால சகோதரர்களே, இதை வந்து ஒரு அலட்சிய போக்குல இந்த பணம்
எப்படி அமலாக்கத்துறை எப்படி அவன் உலகத்துல குடிக்கிறான். ஆனா இது அல்லாவுடைய சட்டம். அல்லாவுடைய சட்டத்துல நம்மளே அல்லாவை பயந்து நடந்தாதான் நாம் வெற்றி அடைய முடியும். இல்லை என்று சொன்னால் பெரும் தண்டனைகள் இதை பத்தி ஆயத்து ஹதீஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். தெளிவான முறையில நம்முடைய நிலைகள் யாரு ஜக்காத்து வாஜிபோ அவங்க அதை நல்ல முறையில தெளிவுபடுத்தி அதை கொடுக்கக்கூடிய முறை பிரகாரமும் அதை கொடுப்பதும் ஒரு அவசியம் என்பதை உணர்ந்து நாம் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா தௌஃபீக் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.